الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. أنه قال நேற்றைய பாடத்துடைய கடைசி குறிப்பாக நௌஷிர்வான் உடைய பேரை ஹஸ்ரு பர்வேஸ் அவன் தான் நபியுடைய காலத்தில் கிஸ்ராவாக இருந்தான். அவன் தான் நபியுடைய கடிதத்தை கிழித்து போட்டான். இந்த செய்தி நபி அவர்களுக்கு வந்து சேர்ந்தது. நபி அவர்கள் ஐயு மஸ்ஸக்கு குல்லமு மஸ்ஸக், அவர்கள் கிழித்தறியப்படுவார்களாக, அவர்களுடைய ஆட்சி சுக்குநூறாக ஆக்கப்படுமாக என்று பதுதுவா செய்தார்கள். இந்த பதுதுவா உடனேயே அது பலித்து விட்டது. ஹஸ்ரு பர்வேஸ் அவன் தான் அப்போதும் மன்னன். அவனுக்கு ஒரு மகன் ஷேர்வியாண்டு இருந்தான், இளவரசன். தன்னுடைய அத்தா ஹஸ்ரு பர்வேஸ் புதுசாக ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டார். நல்ல இளம் வயது அழகான ஒரு மனைவியே. இப்போ மாற்றான் தாய் தானே இந்த இளவரசனுக்கு. மாற்றாந்தாயை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு காதல் பொங்கி வந்துடும். நம்ம அத்தாவுடைய மனைவியை நம்ம எப்படியாவது பயன்படுத்தணும்னு சொல்லி சந்தர்ப்பமே கிடைக்கிறதில்லை. அத்தா இருக்கிற காலம் வரைக்கும் நாம் இந்த அழகையை பெற முடியாது. ஒரே வழி, அத்தாவை கொண்டுட்டால் சரியாயிடும் என்ற ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தான். எப்படியாவது கொல்லணும். அத்தாவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்முடைய மகன் வந்து நம்மளை கொல்லுவதற்கு ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி. அவரை உஷாராகி, ஒரு கால் அவன் வெற்றி பெற்று விட்டால் நான் செத்து போயிடுவேன், நான் செத்ததுக்கு பின்னால் அவன் தான் மன்னர். எனவே என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவருடைய அலுவலகத்தில் அவர் எப்போதும் தங்கியிருக்கிற மன்னர்களுடைய அந்த இருப்பிடம் இருக்குதா இல்லையா, அங்கே ஒரு அலமாரியில் விஷத்தை கலந்து அந்த பாட்டிலில் முகவி பா என்கிற லேபிளை விட்டு வச்சுட்டார். பாட்டிலுக்கு உள்ளால் என்ன இருக்குது? விஷம் இருக்குது. ஆனால் அங்கே பேர் என்ன? முகவி பா. என்ன அர்த்தம்? முகவி பா என்ற தெரியாதா? உடல் உறவு கொள்வதற்கு தேவையான சக்தி, எனர்ஜி,
அதை கொடுக்கக்கூடிய மருந்துன்னு அர்த்தம். திருமணம் செய்து கொண்டால் ஒரு மனைவி, 2 மனைவி, 3 மனைவி, எல்லா மனைவியும் திருப்திப்படுத்தணுமில்ல. அதற்காக சில லேகியங்கள், சில முக்கவ்வி பா போன்ற மருந்துகள்லாம் சாப்பிட்டா தான் சரியாக வரும். அதை எழுதி வச்சிட்டார். மகனும் செத்து போயிடணும் நமக்கு பின்னாலேன்னு சொல்லி. ஏற்பாடுகள் வெற்றி பெற்று, மகனுடைய ஏற்பாடுகள் வெற்றி பெற்று அந்த ஹஸ்ரு பர்வேஸ் கொலை செய்யப்பட்டார். அவருடைய அந்த அழகான மனைவி, இளம் மனைவி, நம்முடைய புருஷன் மன்னர் மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லி உடனே அவளும் தற்கொலை செய்து கொண்டாள். இனிமேல் நம்ம எதுக்கு வாழணும்? அந்த கிஸ்ரா, அந்த ஹஸ்ரு பெர்வேஸ் செத்து போனதுக்கு பின்னால் இளவரசனாக இருந்த ஷேரவியா சிம்மாசனத்தில் உக்காந்தார். சிம்மாசனத்தில் உக்காந்து அந்த கருவூலங்களை எல்லாம், அத்தாவுடைய கருவூலங்களை எல்லாம் திறந்து பார்க்குறார், என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லி. அதில் ஒரு பாட்டிலில் முக்கவ்வி பாங்கிற லேபிள் ஒட்டப்பட்ட ஒரு மருந்து இருக்குது. நம்ம அத்தா இதை சாப்பிட்டுட்டா 1க்கு 10 பேர் வச்சுருந்தார் போல் இருக்கு, நல்லா மருந்தாக இருக்குதுன்னு சொல்லி உடனே அதை எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டான். உடனே ஆள் க்ளோஸ், ஆள் செத்து போயிட்டான். இப்போது நபியுடைய கடிதத்தை கிழிச்சு போட்ட ஹஸ்ரு பர்வேஸ் செத்து போயிட்டான். அவனுடைய அன்பு காதலி மனைவி, அவள் பேர் ஷீரின், அவளும் செத்து போயிட்டா. இளவரசனாக இருந்த அந்த ஷேரவியை அவனும் செத்து போயிட்டான். எப்படி வேலை செய்து பாரு. கடைசியில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளைக்கு பேர் பூரான். எல்லாம் பாரசீக நாடு தானே, எல்லாம் பாரசீக மொழியில் தான் பேர் இருக்கும். பூரான் என்கிற அந்த மகள் ஆட்சி கட்டலில் அமர்ந்து, சின்ன வயசு, அனுபவம் இல்லை. அதனால் மற்ற அவங்களுக்கு கீழே உள்ளவங்கள்லாம் கைப்பாவையாக ஆக்கி ஆட்சி செதறி ஆட்சியை கவிழ்ந்து போயிடுச்சு. நபி சொன்னாங்கள் அல்லவா, இதா ஹலக்க கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பாதா. به قال حدثنا محمد بن مقاتل أبو الحسن قال حدثنا عبد الله قال أخبرنا شعبة عن قتادة عن أنس بن مالك قال كتب النبي صلى الله عليه وسلم كتابا أو أراد أن يكتب. நபி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் அல்லது கடிதம் எழுத நாடினார்கள். கதப கிதாபன் அவ் அராத அயக்குத்துப. நபியிடத்தில் சொல்லப்பட்டது, இன்னஹும் லா யக்ரஊன கிதாபன் இல்லா மக்தூமா. மன்னர்களெல்லாம், அரசர்களெல்லாம் முத்திரையிடப்படாத எந்த கடிதத்தையும் படிக்க மாட்டாங்க. சாதா தபால்கள்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பதிவு தபால், சீல் வைக்கப்பட்ட தபால் தான் அவங்க படிப்பாங்க. இதான் உலகத்தினுடைய ஆட்சியாளருடைய வழமையாக இருக்குதுன்னு நபிகிட்ட சொல்லப்பட்டுச்சு. நபி அவர்களும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்தி போகணும். அவனுடைய கலாச்சாரம் அதுன்னு சொன்னால் அந்த கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்து நம்மளும் செயல்படுவோம். மார்க்கம் அல்லாத, இபாதத் அல்லாத, மதம் சாராத ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு சொன்னால் அதை கையாளுவதில் தப்பு ஒன்றும் இல்லை. அது தீன், மார்க்கம் சார்ந்த கலாச்சாரமாக இருந்தால் நம்ம அதை எட்டி கூட பார்க்கக்கூடாது. ஆகவே இது சீல் வைக்கப்படுறது, முத்திரையிடப்படுவதெல்லாம் இருக்கிறது நிர்வாக தொடர்பான விஷயங்கள்ங்கிறதுனால நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஃபத்தஹத ஹாத்தமன் மின் ஃபில்லா, வெள்ளியினாலான ஒரு மோதிரத்தை
ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆக்கி கொண்டார்கள். அதனுடைய வரைபடம் நக்ஷு முஹம்மதுன் ரசூலுல்லா என்று இருந்தது. அனஸ் இப்னு மாலிக் சொல்றாக, கஅன்னி அன்லுரு இலா பயாலிஹி ஃபீ யதிஹி. இன்னைக்கு நினச்சா கூட நபியுடைய கையில் அந்த மோதிரம் இருக்கிற அந்த தோற்றத்தை என் சிந்தனையில் வந்தால் அப்படியே பளிச்சுன்னு என் கண்ணுக்கு தெரியுதுங்கிறாங்க. கஅன்னி அன்லுரு இலா பயாலிஹி, அந்த மோதிரத்தினுடைய அந்த பயால், வெண்மையான அந்த நிறத்தை அவங்களுடைய கையில் நான் இப்போதே பார்ப்பதை போன்று தான் எனக்கு இருக்கிறது. ஃபகுல்து லி கத்தாதா, ஷோபா சொல்கிறாரு, கத்தாதா இடத்துல கேட்டேன், மன் கால நக்ஷுஹு முஹம்மதுன் ரசூலுல்லா. நீங்கள் இந்த ஹதீஸில் அதனுடைய நக்ஷ் வரைபடம் முஹம்மதுன் ரசூலுல்லா இருந்ததாக சொல்கிறீங்களே, அதை யார் உங்களுக்கு சொன்னது? ஆலா அனஸ், அனஸ் அவர்களே சொன்னாங்க. இந்த ஹதீஸ் 15வது பக்கத்தில் இங்கே வந்திருக்குது. அடுத்து 411வது பக்கத்தில் வரும் இதே ஹதீஸ். லிபாஸ் உடைய பாடத்தில் 872 வரும், 873 வரும். எதை அணியலாம், எதை அணியக்கூடாது, லிபாஸுடைய பாடம் இருக்கிறது. அடுத்து அஹ்காமுடைய பாடத்தில் 1061 வரும். மோதிரம் அணிந்தது நபி அவர்கள் அழகுக்காக அணியலை, முத்திரையிடப்பட வேண்டும் என்பதற்காக. அஜ்லில் லரூரா, ஒரு நிர்பந்தம். இந்த முத்திரை இல்லைன்னு சொன்னால் நம்முடைய செய்திகள் வெளியே போய் சேராது. ஆகவே இதை மோதிரம் அணிகிறது சுன்னத்து, நம்மளும் மோதிரம் அணிந்து கொள்வோம் என்றெல்லாம் கணக்கு போடக்கூடாதுங்கிறாங்க. சில நேரங்களில் லரூரத்தின் அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுக்கலான்னு சொல்லி தெரியுது. நம்முடைய பண்பாட்டில் இல்லை என்றாலும், நம்முடைய கலாச்சாரத்தில் இல்லைன்னு சொன்னாலும் சரி, வேறு வழி இல்லை, அவங்க போங்கல போய் நாம் நம்முடைய செய்தியை கொண்டு போய் சேர்ப்போம், மார்க்கம் அனுமதிக்கிறது. இப்போ கூட்டங்கள்லாம் போடுறோம், அதற்காக மேடைகள்லாம் அமைக்கிறோம், மேடைகளை அழகுபடுத்துகிறோம். இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரங்கள் இல்லை. ஆனால் இப்போது பரவலாக எங்கே பார்த்தாலும் மேடைகள், இப்படிப்பட்ட மேடைகள் அமைத்தால்தான் மக்களை கவர்ந்து அது பெரிய மாநாடு போல் இருக்குது, நல்ல ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. இந்த மேடை அமைப்பு மக்களை கவரக்கூடியதாக இருக்குது என்பதனால இதை நாம் இப்போது பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதில் போய் பிதஅத் அதுக்கு இதுங்கிற அமைப்புகள்லாம், பயான் தான் இபாதத்து, பயானுக்காக ஏற்படுத்துகின்ற அந்த மேடைகள்லாம் பயான் தான் பிதஅத்துன்னு சொன்னேன் இல்லை, பயான் தான் சுன்னத்து. அதற்காக உண்டான சாதனங்களில் போய் நபி இப்படிப்பட்ட மேடையில் உட்காந்து பயான் செஞ்சாங்களா, அலங்காரம் செஞ்சாங்களா, அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் இந்த லரூரா, இந்த காலத்தில் மக்கள் வரணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட மேடைகள் தேவைப்படுகிறது. நபியுடைய மோதிரத்தில் முஹம்மதுன் ரசூலுல்லா இருந்துச்சு. ஆகவே நீன ஒரு மோதிரத்தை உண்டாக்கி எங்கள் நபி போட்ட மோதிரம் முஹம்மதுன் ரசூலுல்லான்னு இருந்துச்சு, நானும் என் மோதிரத்தில் முஹம்மதுன் ரசூலுல்லா
போட்டுக்கிறேன்னு போட்டுக்கலாமா? போடலாம் கூடாது. நபி அவர்களுக்கு உண்டான அந்த வார்த்தை அது. அதற்கு முன்மாதிரி இருக்கிறது. நபி அவர்களுக்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்கள் அவங்கள நிர்வாகத்தினுடைய அந்த லரூரத்தின் காரணமாக மோதிரம் அணிந்திருந்தாங்க. அமீருல் மோமினின் உமருடைய மோதிரம், அவங்களுடைய நக்ஷா கஃபாபில் மௌத்தி வாயிலா, மௌத்தே போதும் உபதேசம் செய்ய. கஃபாபில் மௌத்தி வாயிலா. நிறைய பேர் மௌத்தா போகிறாங்க. மௌத்தாக்குடைய அந்த மௌத்தை, அந்த மையத்தை பார்க்கும்போது இது நிரந்தர உலகம் இல்லை, இந்த ஊர்லேருந்து நம்ம இன்னொரு ஊருக்கு போகணும், அதற்குண்டான தயாரிப்பெல்லாம் இருக்குன்னு என்கிற அந்த உணர்வுகள்லாம் வரணும். அதை கருத்தாக கொண்டு தான் கஃபாபில் மௌத்தி வாயிலா. அடுத்து நம்முடைய இமாமுல்லாஹ் அபு ஹனீஃபாவுடைய அந்த மோதிரத்தினுடைய நக்ஷு குலில் ஹைர் வைல்லா ஃபஸ்குத். குலில் ஹைர், நல்லதை பேசு, இல்லை என்றால் மௌனமாகிரு. குலில் ஹைர் வைல்லா ஃபஸ்குத் என்றிருந்தது. இப்போ இந்த ஹதீஸுடைய முத்தாபக்கத்து என்ன, தலைப்பு என்ன? முனாவலா முகாத்தபா. அதை பற்றி உள்ள பாடம்தான். காப்பி எழுதி கையில் கொடுத்து இதில் உள்ள ஹதீஸுகளை அடுத்த ஆளுக்கு சொல்லுங்கங்கிறது முனாவலா முகாத்தபா. இதெல்லாம் இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்குகிறது. முகாத்தபா, கடிதம் எழுதினாங்க நபி, முத்திரை வச்சாங்க நபி, மன்னர்களுக்கு அனுப்புனாங்க. அல்லாஹ்வே சொல்லுவான், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக். உங்களுடைய ரப்பு உங்களுக்கு இறக்கி வைத்ததை அடுத்த நபருக்கு எடுத்து சொல்லுங்கள்ட்டான். யார் யாருக்கு எப்படி சொல்ல முடியுமோ, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற முறை ஒன்று, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற முறை ஒன்று. இப்போ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எழுத்தின் மூலமாக தான் சொல்ல முடியும். வயில்லம் தஃபால், நீங்கள் அந்த தபலீக் செய்யலேண்டா, இந்த முறையை கையாளலைன்னு சொன்னால், வமா பல்லகத ரிசாலத்தஹு, அல்லாஹ் உங்களை அனுப்பி உங்களிடத்தில் கொடுத்த அந்த தூதுத்துவத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கல, எங்கள் நிலைக்கு ஆளாயிடுவீங்கன்ட்டான். பாபு மன் காத ஹைசு யன்தஹி பிஹில் மஜ்லிஸ் வமன் ரஆ ஃபுர்ஜதன் ஃபில் ஹல்கதி ஃபஜலஸ ஃபீஹா. ஒருவர் மஜ்லிஸ் எங்கே முடிகிறதோ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டார். வரார் லேட்டாக, ஜனங்கள்லாம் நிறையா உட்காந்துருக்குறாங்க. 10 சஃப்பு, ஒரு 11வது சஃபில் உட்காந்துக்கிட்டார். மன் காத ஹைசு யன்தஹி பிஹில் மஜ்லிஸ், மஜ்லிஸ் எந்த இடத்தில் முடிகிறதோ அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டார். இன்னொருவர் ரஆ ஃபுர்ஜதன் ஃபில் ஹல்கா, அந்த ஹல்காவிலே வட்டத்திலே ஒரு இடைவெளியை கண்டார். லேட்டாக தான் வராரு. ஹல்காவாக உட்காந்துருக்குறாங்க, வட்டம் வட்டமாக. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு ஆளுக்கு இடம் இருக்குது. ஃபஜலஸ ஃபீஹா, அங்கே போய் உட்கார்ந்து கொண்டார். மஜ்லிஸ் முடிஞ்ச இடத்துல உட்கார்றது ஒன்று, அல்லது ஆரம்ப மஜ்லிஸில் நடு மஜ்லிஸில் இடம் இருந்தால் அந்த இடத்துல போய் உட்காருவது ஒன்று.
இது சம்பந்தமான பாடம். பிஹி கால ஹதஸனா இஸ்மாயில் قال حدثني مالك عن إسحاق بن عبد الله بن أبي طلحة أن أبا مرة مولى عقيل بن أبي طالب அபு தாலிபுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரிஞ்சவங்க. அகீலுன்னு ஒரு மகன். அக்பரஹு அன் அபி வாக்கித் அல்லைசி அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனமா ஹுவ ஜாலிசுன் ஃபில் மஸ்ஜித். நபி அவர்கள் பள்ளிவாசலில் உட்காந்துருக்கிறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில். வன்னாசு மாஹு, நபியோட மக்களும் இருக்கிறாங்க, சஹாபாக்களும் இருக்கிறாங்க. இது அந்த நேரத்தை பார்த்து அக்வல சலாசத்து நஃபரின், ஒரு 3 பேர் வந்தாங்க. அக்பல இஸ்னானி இலா ரசூல் இல்லா, 2 பேர் ரசூலுல்லாஹவை நோக்கி முன்னோக்கி வந்தாங்க. பதஹப வாஹிதுன், ஒருத்தர் திரும்பி போயிட்டார். வந்தது 3 பேர். நபி பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபி சூழ சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. 2 பேர் நபியை நோக்கி வந்துட்டு ஒரு ஆள் மட்டும் போயிட்டார், இடம் இல்லைன்னு. கால இப்போ வக்கஃபா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றாங்க அந்த 2 பேரும். அம்மா அஹதுஹுமா, இருவரில் ஒருவர், ஃபரா ஃபுருஜத்தன் ஃபில் ஹல்கத்தி, அந்த வளையத்துக்கு உள்ளால ஒரு இடைவெளியை பார்த்தார். ஜலசஃபீஹா, அந்த இடைவெளியில் போய் உட்காந்துக்கிட்டார். அம்மல் ஆஹர், இன்னொருவரோ ஃபஜலஸ ஹல்ஃபஹும், அவங்களுக்கு பின்னால் கடைசியில் அமர்ந்து கொண்டார். அம்ம சாலிஸ், 3ஆம் நபர் அதுபர பின்னோக்கி சென்று விட்டார். அதுபர தாஹிபன், சென்று விட்டார். ஃபலம்மா ஃபரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயான்லாம் முடிஞ்சிச்சு. நபி அவர்கள் தங்களுடைய அந்த வேலையை முடித்து கொண்ட போது, ஃபாரிகான போது, கால சொன்னார்கள் நபி, அலா உக்பிருக்கும் அனின் நஃபரி சலாசா, ஒரு 3 பேர் வந்தாங்களே, அந்த 3 பேரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாமா? அம்மா அஹதுஹும், அவர்களில் ஒருவர், ஆவா இலல்லாஹ், அல்லாஹ் இடத்தில் ஒதுங்கினார். ஆவாஹுல்லாஹ், அவரை அல்லாஹ் தன்னிடத்திலே ஒதுக்கி கொண்டான், அரவணைத்து கொண்டான். அம்மல் ஆஹர், இன்னொருவர், ஃபஸ்தஹையா, வெட்கப்பட்டார். உள்ளான பூந்து எப்படி போய் உக்காடுறது, இங்கே கடைசியிலேயே உக்காந்துக்கும், எல்லாத்தையும் தாண்டி போனால் நல்லா இருக்காதுண்டு. ஃபஸ்தஹையா அல்லாஹும், அல்லாஹும் அவரிடத்தில் வெட்கப்பட்டார். அம்மல் ஆஹர், இன்னொருவர் ஆறல புறக்கணித்தார். ஆறல் அல்லாஹு அன்ஹு, அவரை அல்லாஹும் புறக்கணித்து விட்டார். அடியார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படி அல்லாஹ் நடந்து கொள்வான். இங்கே கிதாபுல் இல்முடைய
இந்த பாடத்துக்கு என்ன முனாசபத்? இங்கே ஹல்கா மஜ்லிஸ் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஹல்கைய இல்ம், மஜ்லிஸுல் இல்ம், இல்மி மஜ்லிஸு, பயான் மஜ்லிஸு. இமாம் புகாரி மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, இல்மி மஜ்லிஸில் எப்படி கலந்து கொள்ளணும்னு சொல்லி. எங்கே யாருக்கு இடம் கிடைக்கிதோ அங்கே உக்காந்துக்கணும். இது பெருமைக்கு உண்டான நல்ல மருந்து. நான் அங்கே தான் உக்காருவேன், நான் இங்கே தான் உக்காருவேன், எனக்கு உள்ள இடத்துல யாரும் உட்காரக்கூடாது, எனக்கு தனி இடம் இருக்கணும் என்கிற அந்த நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. கிடைக்கிற இடத்துல உக்காந்துக்கணும். வர்றது லேட்டு, கடைசியில் எல்லாத்துடைய தலையும் கையை வச்சு படரியை தள்ளி முன்னால் போய் உட்காருவதற்குங்கிறதே பேஅதபிது. ஆனால் இடம் இருக்குதுன்னு சொல்லி தெரியுது, அப்போ மார்க்க அனுமதிக்குது. ஏன்னா அவங்க குற்றம் அது. உட்காரும் போது ஒழுங்காக உட்காரணும். வரவங்க ரெண்டாவது வரவங்க ரெண்டான்னு சொல்லி வர்றது முதல்ல, ரெண்டாவது சஃபில் உக்காந்தா உன் கழுத்தை தள்ளிக்கிட்டு புடரில் கை வச்சு தான் சஃபுக்கு போவான். ஆக இடம் இருக்குதுன்னு சொன்னால் தாண்டி போகிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. இடம் இல்லை என்பதற்காக, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது என்பதற்காக திரும்பி போகக்கூடாது. ஏனென்றால் கொஞ்சம் நேரம் நின்ற இடம் கொடுத்துருவாங்க ஜனங்க, கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லி. நிறைய இல்மு கிடைக்கும், அல்லாஹுடைய ரஹ்மத்திற்கு ஆளாகலாம். புறக்கணிக்குதல் என்கிற அந்த பேர் வராது. இல்மி மஜ்லிஸை நல்லா பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ் நீங்கள் படிக்கிற 15-16வது பக்கத்தில் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் சலாத்துடைய பாடத்துலையும் வரும் 68. இமாம் முஸ்லிம், இமாம் திருமதி இவங்க கூட இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒரு வாக்கியம் இருக்குது, அம்மல் ஆஹரு ஃபஸ்தஹையா, வெட்கப்பட்டார் உள்ளார வருவதற்கு, அல்லாஹும் வெட்கப்பட்டான். இதுக்கு என்ன பொருள், என்ன கருத்து? வந்தவர் இடத்த பார்த்தாரு, இடைவெளி கிடச்சிச்சு, போய் உக்காந்துட்டார். ஆனால் இந்த ரெண்டாவது நண்பருக்கு வெக்கம் வந்துருச்சு, ஜனங்களை எல்லாம் தாண்டி எப்படி போகிறதுன்னு சொல்லி. எனவே உக்காந்துக்கிட்டார் வெக்கப்பட்டு. இப்போ இவர் ஹயாவோடு உக்காந்து கொண்டார். இவருக்கு ஹயாவுடைய சவாபை கொடுக்குறானா? அல்லாஹ் வெக்கப்பட்டான்னு சொன்னால் ஹயாவுக்காக ஒரு சவாப் இருக்குதா இல்லையா? மஜ்லிஸில் உட்கார்ந்து கொண்டதற்கும் சவாப், வெக்கப்பட்டாரே எப்படி தாண்டி போகிறது? நம்ம எங்கேயும் உக்காந்துக்கும், அங்கே போய் உக்காந்தாலும் காதல் விழுவோம், இங்கே உக்காந்தாலும் காதல் விழுவோம். நமக்கு நோக்கம் இல்மி நஃபகு தானே என்று அவர் ஹயாவுக்காக வேண்டி, ஹயா இருக்கால், ஹயா ஷோபத்து மினல் ஈமான், அல்லாஹ் வெக்கப்பட்டான் என்பதற்கு பொருள் என்ன? என்ன பொருள்? இவர் வெக்கப்பட்டதற்காக விசேஷமாக தவாப்பு கொடுக்குறான். இவனுக்கு டபுள் மடங்கு கொடுப்போம். மஜ்லிஸில் கலந்து கொண்டதற்காக ஒரு சவாப், வெக்கப்பட்டு நடுவில் பூந்துக்கிட்டு யாருக்கும் தொல்லை கொடுக்காம கடைசியில் உக்காந்துக்கிட்டாரே, அதற்கு ஒரு சவாப். இது ஒரு கருத்து. இது ஒரு ரெண்டாவது கருத்து இவருக்கு மஜ்லிஸில் உட்காருவதற்கு நோக்கம் இல்லை. இந்த மூணாவது நபர் போன மாதிரி போயிடலான்னு தான் இவருக்கு மனசில் வந்துச்சு.
நல்லா கவனிக்கணும். மூணாவது நபர் போன மாதிரி ஏன் கடைசியில் உக்காந்துக்கிட்டு மஜ்லிஸ் முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்போ வெக்கப்படுறாரு. நம்ம திரும்பி போயிட்டா நபி என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, தப்பெல்லாம் நினைப்பாங்க. இந்த அடிப்படையில் உக்காந்துக்கிட்டார். வந்தவன் திரும்பி போயிட்டானே அப்படின்னு நபி நினச்சிடக்கூடாது அப்படின்ட்டு வெக்கப்பட்டு உட்காந்துக்கிட்டார். இந்த நிலையில் இவர் வெக்கப்பட்டாருன்னு சொன்னால் இவருக்கு தரஜா கம்மித்தான். மஜ்லிஸில் கலந்து கொண்டதற்காக உண்டானது. அல்லாஹ் தஆலா இவருக்கு ஒன்றும் தவாபெல்லாம் பெருசாலாம் கொடுக்க மாட்டான். ஹஜ்ரத் என்ன நினைப்பாங்க, அவருக்கு விருப்பம் இல்லை, அதே தப்பாக நினச்சிடக்கூடாதே அப்படின்னு நீ செயல்பட்ட வச்சுக்க, இதுக்கு என்ன சவாபு இருக்குது? நீ நினச்சது கிடச்சி போச்சு. ஹஜ்ரத் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க, வந்து உட்காந்துட்டுங்கிறதால. இங்கே அல்லாஹ் தஆலா இடத்துல ஈவா இஸ்திஹியா யாரால் அல்லாஹ் புறக்கணிக்கிறான், அல்லாஹ் வெக்கப்படுறான், அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் ஒதுக்கி கொள்கிறான். இந்த வாக்கியங்கள்லாம் மஹ்லூக்குக்கு உள்ளது தான். ஈவாவுடையது, இஸ்திஹியா யாரால் உண்டு. இது அடியார்கள் பயன்படுத்தும் போது அல்லாஹ்வும் புரிவதற்காக இந்த மாதிரி வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகளில் இந்த மாற்றங்கள், இந்த தபுதீல்கள், மேலே போகிறது, கீழே இறங்கிறது, ஒதுங்கிறது, இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இது சொல்லுவாங்க சுன்னத்தே முஷா கலாம்பாங்க. சுன்னத்தை யாரிடம் நடைமுறை இருக்கிறதோ அந்த நடைமுறையை பயன்படுத்தி அவங்க புரிவதற்காக சொல்லக்கூடியது. இந்த வெக்கப்படுறது, இந்த ஒதுங்கிறது, புறக்கணிக்கிறதெல்லாம் யாருக்கு உள்ளது? மனிதர்களுக்கு உள்ளது. இது அல்லாஹ் ஜல்ல தஆலா தன்னோட ஜாயின் பண்ணி சொல்லியிருக்கிறான். இது சுன்னத்தே முஷாக்கலா. பாபு கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின். சாமிய நேரில் கேட்பவர். சொன்னீங்கெல்லாம் சாமி, நீங்களா யாரு? முபல்லக், நீங்கள் கேட்டு யார்கிட்ட போய் சொல்கிறீங்களோ அவர் முபல்லக். நேரில் கேட்டவரை விட கேட்டவரிடம் கேட்டவர், செய்தியை ஒப்பிக்கப்பட்டவர், செய்தியை தபலீக் செய்யப்பட்டவர் அவ் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார், பாதுகாப்பவராக இருப்பார் என்று நபி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்ட்ட நீங்கள் நேரில் கேட்குறீங்க, நேரில் கேட்டதை உங்கள் கல்பலை வச்சுக்காதீங்க, அடுத்த ஆள்கிட்ட போய் சேலுங்க. உங்களை விட அந்த அடுத்த நபர் நீங்கள் போய் சொன்னீங்களே அவர் கெட்டிக்காரராக இருப்பார், அவர் நன்கு விளங்குபவராக இருப்பார், அதன் காரணமாக பயன் அதிகமாக ஏற்படும். இப்போ பயான்கள்லாம் நிறைய உஸ்தாதுகள் சொல்லுவாங்க அல்லது பாடங்கள் நடத்துவாங்க. மாணவர்களாக நீங்கள் கேட்டு நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா கேட்ட உங்களை விட அவர் நல்லா விளக்க முடியவராக இருப்பார், அவருக்கு நல்லா புரியும். என்ன புரிஞ்சீங்க இதுலேருந்து? நேரில் கேட்பவரை விட நீங்கள் தான் கேட்டவரிடம் கேட்டவர். முபல்லகுக்கு தமிழில் சொல்லலாம், கேட்டவரிடம் கேட்டவர் அவ் நன்கு விளங்கி கொள்ளக்கூடியவராக இருப்பார். நீனா வச்சுக்காத, உனக்கு தெரிஞ்ச செய்தியை அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லிடு, அவர் அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லுவார்,
அப்படியே போயிட்டே இருக்கும்போது கரெக்டான முறையில் நல்ல விளக்கமுடையவர். நீ எழுதுன்னு சொன்னால் 5 வரி தான் எழுதுவேன், அவர் 50 வரி எழுதுவார். இந்த ஹதீஸ் நீ சொன்னக்கூடிய ஒரு பாயிண்ட்டை வச்சு. ஆகவே எவ்வளோ ஹதீஸ்கள் படிக்கிறோம், அதை எப்படியாவது வெளியே கொண்டு போய் சேர்த்தணும். அப்போ தான் கியாமத்து நாள் வரைக்கும் நல்ல கருத்துகளும் செய்திகளும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். பாதுகாக்கிறது, மானாவை பாதுகாக்கிறது, லஃப்ஸை பாதுகாக்கிறது எல்லாம் வரும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.